மகனே, உன் பாரத்தை என் மேல் வைத்து விட்டபடியால் நான் உன்னை ஆச்சரியம் அற்புதமான வழியில் உன்னை நடத்துவேன். உனக்கு வேண்டிய ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுப்பேன். அதன் மூலமாய் நீ அநேகரை படிக்க வைப்பாய் என்று அவர் கூறினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனமே, என் அன்பான சகோதர சகோதரே, அக்கா, தங்கச்சி, பேரப்பிள்ளை, வாலிபு, உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். டிசம்பர் மாதம் வந்தாலே பலவிதமான காரியங்கள் நடைபெறும். ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்கிறது. இன்னொன்று, ஆவிக்குறி பிரகாரமாய் பார்த்தால் டிசம்பர் மாதம் நம்முடைய வருஷத்தின் கடைசி மாதம். இதில் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க கடன்பட்டிருக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே, அவற்றை ஒவ்வொன்றாய் எண்ணி துதிக்க கடவாய் என்று வேதம் திட்டம் தெரியுமாய் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போமானால், கிறிஸ்மஸ், இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். 2000 வருஷத்துக்கு முன் அவர் பிறந்தாலும் அவருடைய பிறப்பையும் வாழ்வையும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நசுக்கி பொசுக்கி அவருடைய சுவிசேஷத்தை மூடிவிட வேண்டும் என்று உலகத்தில் ராஜாக்களும் அதிகாரிகளும் மத போதலும் விரும்பினாலும் அது கொழுந்து விட்டு எரியதாக இருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்மஸ் அப்படி என்றால் எல்லா உள்ளங்களுக்குள்ளும் சந்தோஷம், மகிழ்ச்சியும் பெறுகிறது. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசின காரியம், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆம், இந்த கடைசி மாதத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அநேக காரியங்களை நீங்கள் ஜெபித்தும் நடைபெறாமல் இருந்திருக்கலாம். எனினும் சோர்ந்து பாருங்கள். பிலிப்பியர் 1:4-5 சொல்கிறது, உங்களின் நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை முடிப்பார், தம்முடைய ராஜ்யத்தின் வருகை வரைக்கும் அதை முடிப்பார் என்று சொல்கிறார். இதற்காக பவுல் தன் சீடர்களுக்காக ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது நாம் நற்கிரியை செய்கிறோம். அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுறப்படினாலே சாதி, என, மத, தகுதி வித்தியாசமின்றி எல்லாருக்கும் உதவி செய்கிறோம் முடிந்த வரைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மத பிரச்சாரமோ எதுவும் இருக்காது. அன்பினால் உலகத்தை மேற்கொள்கிறோம். நற்கிரியை சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். கலாத்தியர் 6:9 பார்க்கிறோம். நாம் அப்படி ஆண்டவருக்காக செய்யும்போது நமக்கு கனமும் மகிமையும் ஈண்டாயிரம் கிடைக்கிறது என்று சொல்லி ரோமர் 2:10 பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எடுத்து நான் கவனித்து பாருங்கள். யாக்கோபு வெறும் கையாய் மோரியா மலையின் அருகிலுள்ள ஒரு சிற்றாற்றை கடக்கிறான். எல்லா நம்பிக்கையும் இழந்து போகிறான். அவனுக்கு ஈசாக்கு ரெபெக்காள் கொடுத்த பரிசுகள், வெகுமதிகள், ஒட்டகங்கள், ஆடு எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கிறார். சரித்திரப்படி ஏசாவின் குமாரனாகிய எலேசர் அவன் உயிரை மாத்திரம் தப்புவிக்கிறார். இப்படிப்பட்ட நிலை வெறுங்கோலாய் இருக்கும்போது கர்த்தர் அவன் தரிசனமாகி அவனை பார்த்து சொல்கிறார், யாக்கோபே, பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன், உன்னை காப்பேன், மீண்டும் உன் அப்பாமிடத்தில் உன்னை சேர்ப்பேன் என்று சொல்கிறார். இனந்தெரியாத ஒரு இடத்திற்கு அவன் போகும்போது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தபடியே அவனை அற்புதமாய் நடத்தினார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அதுபோல நீங்களும் கூட இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு புதிய காரியம், புதிய வேலைகள் அல்லது பாரமான ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். யார் எனக்கு முன்னாடி போய் காரியங்களை செப்பனிடுவார், யார் எனக்காக காரியம் நடப்பிப்பார் என்று நீங்கள் கலங்கலாம். அப்பொழுது சங்கீதம் 138:8 சொல்வது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தமது கிரியைகளை நெகிழ விட மாட்டார். ஆம்,
ஆரம்பித்தவர் கண்டிப்பாக முடிப்பார், அது சந்தேகமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சமயம் சிறுவன் ஒருவன் தன்னுடைய அப்பா அம்மாவோட பயணம் செய்யும்போது கார் விபத்துக்குள்ளாகி அவன் அப்பா அம்மா இறந்து போய்விட்டார். இந்த சிறுவனை ஆசிரியர் சேர்த்திருக்காக அவனுடைய கை கால்கள் எல்லாம் எலும்புகள் முறிக்கப்பட்டிருந்தன. அவன் மிகவும் சோர்வாய் காணப்பட்டான். அந்த சிறுவனை வயது ஒரு 8 வயது தான். அவன் மிகவும் கலங்கினான். என்ன செய்யணும்னு தெரியவில்லை. அவன் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வர 6 மாதம் ஆகிவிட்டது. அதற்கிடையில் ஒரு துக்ககரமான செய்தி, அவனுடைய கிராண்ட்மாவும் இறந்து விட்டார்கள். அவனுக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்லை. முடிவில் அவனை ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவன் சாமுவேலை போல மணந்தால் போயிட்டு, தேவனே, எனக்கு எந்த வழியும் தெரியாது, நான் எந்த ஸ்கூலில் படிப்பேன், எங்கே போவேன், என்ன செய்யப்போர் என்று ஒன்றுமே எனக்கு தெரியாது மழலை மொழியில் அழுது செவித்தார். அந்த ராத்திரி இயேசுவானவர்கள் காட்சியளித்து அவனை பார்த்து, மகனே, உன் பாரத்தை மேல் வைத்துவிட்டபடியா நான் உன்னை ஆச்சரியம் அற்புதமான வழியில் உன்னை நடத்துவேன். உனக்கு வேண்டிய ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுப்பேன். அதன் மூலமாய் நீ அநேகரை படிக்க வைப்பாய் என்று அவர் கூறினார். இந்த வார்த்தையை கேட்டபோது திடுக்கிட்டார். அதன்படியே திடீர்ந்த போர்டிங்கு ஒரு தாய் தப்பன் வந்தார்கள். இங்கே அப்பா அம்மா இல்லாத சிறுவன் இருக்கிறார் என்று கேட்டபோது இவனை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் அவரை எடுத்து வளர்த்தார்கள். நல்ல ஸ்கூல் சேர்த்தார்கள், கல்லூரி சேர்த்தார்கள், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அதை படிக்க வைத்தார்கள். முடிவில் அவனும் வெற்றிகரமாக நல்லதொரு பிஸ்னஸை பண்ணினான். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், அவன் பிஸ்னஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்றது மாத்திரமல்ல, சுமார் 25,000 அநாதை குழந்தைகளையும் அல்லது பெற்றோர்களை ஒருவரை இழந்தவர்களையும் அவனே படிக்க வைத்தான். ஆச்சரியம் அல்லவா? உங்களுக்கு அவன் பேர் தெரியும் நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்களும் கலங்க வேண்டாம். பெரிய காரியத்தை நமக்காக செய்வார். இந்த மாதம் முடிவிற்குள்ளாக அது நிச்சயமாய் நடக்கும். அவனை மாத்திரம் நம்புங்கள். அன்பின் கர்த்தாவே, ஜனவரி மாதம் நீர் ஆரம்பித்த வேலையை அல்லது பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த வேலை அல்லது வருஷ துவக்கத்தில் எங்களுக்கு ஆரம்பித்த கிரியை நீர் கண்டிப்பாய் முடிப்பீரப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக நீர் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் சில நாட்களே இருக்கிறது, வருஷம் முடியாது. பிள்ளைகள் கலங்கி போயிருக்கிறார்கள். அவருடைய கலக்கத்தை எடுத்து போடு. படிக்க ஆரம்பித்த பிள்ளைகள் இந்த ஹாஃப் இயரிலே ஆனுவல் எக்ஸாம் போல் எழுத வேண்டும். அது வெற்றியை தாரும். அதோடு கூட கர்த்தாவே, வேலைகளில் முன்னேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்க பிள்ளைகளுக்கு ப்ரொமோஷனையும் அதோடு கூட சேலரி ஹைக்கையும் தாரும். உம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த மக்களை ஆசிரியத்து அது ஊழியத்தின் மூலம் திரளான மக்கள் உம்மண்டை வர நீர் அனுக்கிரகம் செய்யும். எவரொருவர் நற்கிரியை செய்கிறார்களோ அவர்களோடு கூட இருந்து அவளை ஆதரித்தார்கள். இன்றைக்கே அவளுக்கு வாக்கு கொடுத்து யாக்கோவை நடத்தின நீர் அவர்களையும் நடத்தும். ஆசீர்வதி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த வருஷம் அவளுக்கு வெற்றியாக முடியச்சு. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.